துளசி தாய் பூமியில் பிருந்தாதேவி என்ற பெயரில் பிறந்து கொடுங்கோலன் ஜலந்தரனை மணந்துக்கிட்டாங்க. இந்த கொடுங்கோலன் தனது மனைவி பிருந்தாதேவியின் கற்பு சக்தியால் அழியாத வரத்தை பெற்று தேவர்களை துன்புறுத்தினான். இந்த அசுரனின் அட்டூழியங்களை தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் முறையிட சிவன் ஒரு முனிவர் வேடத்தில் ஜலந்திரன் முன் தோன்றினார். பிறகு கால் விரலால் தரையில் ஒரு வட்டம் வரைந்து அதை தூக்க சவால் விடுத்தார். அகங்காரத்துடன் ஜலந்திரன் அதை தூக்க அந்த வட்டச்சக்கரம் அவனை இரண்டாக பிளந்தது. ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. பிருந்தாதேவியின் கற்பு நிலைத்திருந்ததால் ஜலந்திரனின் ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கவில்லை. உலக நன்மைக்கும் ஜலந்தரனின் விடுதலைக்கும் பிருந்தாதேவியின் கற்பு சக்தி நீங்கியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மகாவிஷ்ணு பிருந்தாதேவியின் முன் ஒரு தவ முனிவரை போல வந்து ஜலந்தரன் போர்க்களத்தில் இறந்துவிட்ட காட்சியை மாயையாக காண்பித்தார். இதை கண்ட பிருந்தாதேவி கதறி அழுது மீண்டும் தன் கணவனை உயிர்ப்பித்து தருமாறு மன்றாடினாள். அந்த மாயையில் ஜலந்தரனின் உடலை உருவாக்கிய மகாவிஷ்ணு தானே அந்த உடலுக்குள் புகுந்து பிருந்தாதேவி முன் உயிருடன் எழுந்து நின்றார். தன் கணவன் உயிரோடு திரும்பி வந்த மகிழ்ச்சியில் பிருந்தாதேவி தன் கணவன் என நினைத்து மகாவிஷ்ணுவின் கரங்களை பிடித்து அழைத்து சென்றாள். பிறகு தன்னுடன் வருவது தன் கணவன் ஜலந்தரன் இல்லை என்பதை உணர்ந்தாள். வேறொரு ஆணின் கையை பிடித்து விட்டோமே, தன் கற்புக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது என்று மனம் வருந்தி பெருந்துயரத்தில் அக்னியில் புகுந்து தன் உயிரை தியாகம் செய்தாள். பிருந்தாதேவியின் தியாகத்தால் மனம் வருந்திய திருமால் தன்னால் தான் பிருந்தாதேவிக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று வருந்தி அங்கேயே அமர்ந்திருக்க பார்வதி தேவியும் பிரம்மாவும் சேர்ந்து பிருந்தாதேவி இறந்த இடத்தில் துளசி விதையை ஊற்றினார்கள். அந்த இடத்தில் பிருந்தாதேவி மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்ததான திருத்துளசி செடியாக தோன்றினாள். உலக நன்மைக்காகவும் கணவனின் முக்திக்காகவும் தன் உயிரையே விலையாக கொடுத்த பிருந்தாதேவி தெய்வீக தன்மையை பெற்று துளசியாக பெருமாளின் சிரசிலும் மார்பிலும் நிரந்தரமான இடத்தை பெற்றாள். இந்த சம்பவம் நடந்த இடம்தான் திருவேற்குடி. உங்களுக்கும் பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமோ நாராயணான்னு கமெண்ட் பண்ணுங்க.